சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். அன்னக்குழி மற்றும் வைகை நதி உருவாகுதல். இதுதான் 8வது திருவிளையாடல் புராணம். பயங்கர பசியில் இருந்த குண்டோதரன் தனக்கு ஏற்பட்ட பசியை போக்குமாறு சிவபெருமான் கிட்ட வேண்டுறாரு. சிவபெருமான் 4 புறங்களில் இருந்தும் தயிர் ஆறு உருவாக்குறாரு. அந்த ஆறிலிருந்து வரக்கூடிய அந்த தயிர் அன்னத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே குண்டோதரனுக்கு ஏற்பட்ட பசிப்பினி நீங்கியது. அப்புறம் அவர் பார்க்குறதுக்கு மிகவும் பலசாலி போல் பயங்கர குண்டாக இருந்தார். அவருக்கு கழுத்துக்கு கீழே வயிறுங்கிற ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அவரால் நடக்க முடியல, பேச முடியல, ஒன்றுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப தாகத்தால் அவதி விடுறாரு. ஆறு, குளம், குட்டை, ஏரி, கிணறு எல்லாத்துல இருந்தும் தண்ணீரை எடுத்து குடிக்கிறாரு. இருந்தாலுமே அவருக்கு அந்த தாகம் அடங்கவே இல்லை. திரும்பவும் சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து கருணையே உருவான சிவபெருமான் இல்லையா, அவர் தலையில் இருக்கிற அந்த கங்கை நீரை பாய்ந்தோட செய்கிறாரு அழகாக அந்த மதுரை எம்பதியில். இது உருவாகின இடம் பேர் கூட சிவகங்கைன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் இருக்குது. அந்த சிவகங்கையிலேருந்து வரக்கூடிய இந்த வைகை நதியிலேருந்து அந்த தண்ணியை தன்னுடைய கையால் ஒரு அணை மாதிரி கட்டிட்டு அங்கே இருக்க தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு. குடித்ததுக்கப்புறமா தான் அவருடைய தாகம் தீருது. இது மாதிரி தான் வைகை நதி உருவானது. வைகை நதி எப்படி உருவாச்சு? சிவபெருமான் கோவில், மீனாட்சி அம்மன் சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய வெள்ளை யானை இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி உருவாச்சு? யானைமலை, மதுரையில் இருக்கக்கூடிய யானைமலை எப்படி உருவாச்சு? எல்லாத்தையும் இந்த கதையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.